Hey, welcome back guys. So நம்ம போன செஷனோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ போன செஷனில் பாஸ்வேர்ட் ஜென்ரேட்டர் ஈஸி மெத்தட் பார்த்தோம். ஸோ இப்போ ஹார்ட் மெத்தடை பார்க்க போகிறோம். ஸோ அதே ப்ராசஸ் தான் பண்ண போகிறோம், பட் கொஞ்சம் ஷஃபிள் ஆகி நம்மளுக்கு அவுட்புட் வரும். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இதில் நான் மாடியூல் இம்போர்ட் பண்ணிட்டேன், ரேண்டம் மாடியூலில். நெக்ஸ்ட்டு நான் 3 லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கேன், லெட்டர்ஸ், நம்பர்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ். ஸோ இதுலேருந்து தான் நம்மளோட இன்ஃபர்மேஷனை நம்ம ஃபெச் பண்ண போகிறோம். அதாச்சும் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் இதுதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இன்புட் நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் சிம்பிள்ஸ் எல்லாமே இன்டீஜர் ஃபார்மேட்டில் தான். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக நம்மளோட மெயின் ப்ராசஸ்க்குள்ளே போயிடுவோம். ஸோ இப்போ இந்த ஹார்ட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் எந்த பாஸ்வேர்டுமே இல்லை, எம்டியாக இருக்குது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு எம்டி பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ண போகிறோம் லிஸ்ட்டு ஃபார்மேட்டில். ஓகேவா? பாஸ்வேர்ட் அண்டர்ஸ்கோர் லிஸ்ட்னு சொல்லிட்டு நான் ஒரு லிஸ்ட் ஃபார்மேட்டில் கிரியேட் பண்ணுறேன். நம்ம சிம்பிள் பாஸ்வேர்டுக்கு டேரெக்டாகவே நம்ம ஸ்ட்ரிங்கில் கொடுத்துட்டோம். பட் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து லிஸ்ட் ஃபார்மேட்டில் வச்சுட்டு ஷஃபிள் பண்ணுற ரீசனால ஷஃபிளிங் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வந்து ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டுக்கு நம்ம கொண்டு வருவோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் பாஸ்வேர்ட் அண்டர்ஸ்கோர் லிஸ்ட் வந்து ஒரு எம்டி லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இஸ் ஃபார் லூப், அதே மாதிரி க்ரியேட் பண்ணுறேன். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 1, இதுக்கு நான் 0 கமாண்ட் கொடுத்தேன். நீங்கள் அதே யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் டிஃப்ரென்ஸ், ஸோ ரெண்டுத்துலையுமே உங்களுக்கு ஒரே பிஹேவியர் தான் வரும் அப்படின்னு காமிக்கிறதுக்காக இப்போ நான் 1ன்னு கொடுக்குறேன். 1 அண்ட் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் ப்ளஸ் 1. ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் லூப்பில் ரேஞ்ச் கமாண்டை வச்சு ஃபஸ்ட் எழுதிட்டோம். இப்போ ரெண்டாவது என்ன பண்ண போகிறோன்னா அதில் பண்ண மாதிரியே பாஸ்வேர்ட் அண்டர்ஸ்கோர் லிஸ்ட். ஸோ இது வந்து லிஸ்ட்டுங்கிறதுனால நம்ம அப்பெண்டுங்கிற கமாண்ட் மூலமாக தான் நம்ம அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அப்பெண்ட் ரேண்டம் டாட் சாய்ஸ் ஆஃப். ஓகேவா? ஸோ ரேண்டம் டாட் சாய்ஸ் ஆஃப், நம்ம எதோட ரேண்டம் டாட் சாய்ஸ் நம்ம எடுக்கிறோம்னா நம்ம எடுக்கிறது லெட்டர்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே மேலே இருக்கு பாருங்க, இந்த லெட்டர்ஸ் லிஸ்ட்டுங்கிற லெட்டர்ஸ். ஸோ இதில் இருந்தால் இப்போ நம்ம எடுக்கிறோம். நெக்ஸ்ட் இஸ் பிரிண்ட் ஓகேவா? ஸோ இப்போ நான் ரன் கிரியேட் பண்ணியிருக்க விஷயம் வரையும் ஜஸ்ட் இப்போ நான் வந்து ரன் பண்ணி பார்க்குறேன் எனக்கு ஃபஸ்ட் கரெக்டாக வருதான்னு. ஸோ நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் கேட்குது. ஸோ 4, 2. ஸோ இன்புட்ஸ் மட்டும் வாங்கிறோம். நம்ம அவுட்புட் என்ன வருதுன்னு பார்ப்போம். KCEG. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு லெட்டர்ஸ் வந்து கரெக்டாக வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு இதே லெட்டர்ஸ் மாதிரியே நான் நம்பர்ஸையும் சிம்பிள்ஸையும் நான் க்ரியேட் பண்ணணும். ஸோ ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ்க்கு பதிலாக இப்போ நான் நம்பர்ஸ்ன்னு கொடுக்குறேன். நம்பர்ஸ் இந்த இடத்துல சிம்பிள்ஸ் random dot choice of symbols. ஓகே, ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக நம்ம எடுத்து போட்டாச்சு. இப்போ நான் திருப்பி ஸ்கிரிப்டை திருப்பி ரன் பண்ணுறேன். ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ இப்போ நம்மளுக்கு லிஸ்ட்டில் நம்மளோட பாஸ்வேர்ட் கிடைச்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா இப்போ பாஸ்வேர்டை இப்போ நம்ம ஹார்ட் ப்ராசஸ்க்கும் நம்மளோட நார்மலாக இருக்கக்கூடிய ப்ராசஸ், அதாச்சும் ஈஸி பாஸ்வேர்டுக்கும் ஹார்ட் பாஸ்வேர்டுக்கும் நம்ம வச்சிருக்க மெயின் டிஃப்ரென்ஸு ஷஃபிளிங் மெக்கானிசம் தான். ஓகேவா? இப்போ இதை ஷஃபிள் பண்ண வேணாம், நம்ம இப்படியே தான் யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா டேரெக்டாக நான் ஸ்ட்ரிங்கை போட்டே இந்த வேலையை முடிச்சிருக்கலாம். இப்போ ஷஃப்லிங்காக தான் இப்போ நான் காம்ப்ளெக்ஸாக நம்ம எதுவும் பண்ணிக்கலாம்னு சிம்பிளிஃபைட் வேக்காக நம்ம இப்படி வந்திருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நான் ஷஃபிள் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா பாஸ்வேர்ட் அண்டர்ஸ்கோர் லிஸ்ட். ஓகேவா? சாரி, இது வேணாம், நம்ம ரேண்டம் மாடியூல் மூலமாக யூஸ் பண்ணிக்கலாம். ரேண்டம் டாட்
shuffle of password. So இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த இடத்துல ஒரு இது ஒன்று எழுத போறோம், ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று எழுதுறேன். print your password before shuffle கொடுத்துட்டு இந்த இடத்துல பாஸ்வேர்ட் லிஸ்ட். ஓகேவா? இப்போ இதே இது இப்போ நான் ஷஃபிள் பண்ணிட்டேன். ரேண்டம் டாட் பாஸ்வேர்ட் அண்டர்ஸ்கோர் இது வந்து லிஸ்ட். your password after shuffle. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பிஃபோர் ஷஃபிள் ஆஃப்டர் ஷஃபிள் இந்த பாஸ்வேர்ட் நம்மளுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, ஸோ ஏதோ ஒரு எரர் அடிக்குது. என்ன எரர்? சாரி, நான் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ண மாதிரிட்டேன். சேம் அப்ளைஸ் டு ஹியர். ரன் பண்ணுறேன். ஓகே, 4 2 ஓகே. ஸோ இப்போ நீங்கள் இந்த 3 இடத்த மட்டும் பாருங்கள். ஸோ கடைசியாக நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்த பாஸ்வேர்டு இது. இந்த பாஸ்வேர்டும் இந்த பாஸ்வேர்டும் சேமாக இருக்கணும். ஸோ mpmf59 ஓகே, சேம் பாஸ்வேர்டு தான். ஓகேவா? ஸோ 4 லெட்டர்ஸ் 2 நம்பர்ஸ் 2 சிம்பிள்ஸ் வச்சு ஃபார்ம் பண்ணிருச்சு. நெக்ஸ்ட் ஷஃபிள் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு இங்கேயே வந்துடும். பட் ஆனால் அதோட சீக்வன்ஸ் ஆஃப் ஆர்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல ஹெச் பார்த்தீங்கன்னா ஹெச்ங்கிறது இங்கே இருக்குது, 3rd பிளேஸ்க்கு வந்துருச்சு. ஸோ எம் பார்த்தீங்கன்னா அது 7th பிளேஸ்க்கு போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஷஃபிள் ஆகி இதோட இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ அது ரேண்டமாக தான் ஷஃபிள் ஆகும். ஷஃபிள் ஆகுதுங்க இந்த ஒரு சீக்வன்ஸ் ஆர்டரும் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் நம்ம பாஸ்வேர்டுங்கிறது ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அது வந்து இப்போ நம்ம ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணணும். இப்போ நம்மகிட்ட இருக்குது லிஸ்ட்டில் இருக்குது. லிஸ்ட்டை இப்போ நம்ம ஸ்ட்ரிங்காக மாற்ற போகிறோம். ஸோ நம்ம அந்த ப்ராசஸ்க்கு போகலாம். லிஸ்ட்டை ஸ்ட்ரிங்காக மாற்றுறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா ஃபார் ஐ இன் நம்மகிட்ட இருக்கக்கூடிய லிஸ்ட்டு இஸ் பாஸ்வேர்ட் அண்டர்ஸ்கோர் லிஸ்ட். ஓகேவா? ஸோ இப்போ ஒவ்வொரு கேரக்டர் இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேரக்டரையும் இப்போ நம்ம ரீட் பண்ணி பார்த்து அதை ஆட் பண்ணிக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா ஒரு பாஸ்வேர்டு இஸ் ஈக்குவல் டு எம்டி ஸ்ட்ரிங். ஸோ இப்போ இங்கே பாருங்க, ஒரு எம்டி பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிட்டேன். நம்மக்கிட்ட பாஸ்வேர்டு இருக்குது, பட் அந்த பாஸ்வேர்ட் லிஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகேவா? லிஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்குது. நம்மக்கிட்ட இப்போ ஒரு எம்டி பாஸ்வேர்டை இப்போ நம்ம டம்மியாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, எம்டி ஸ்ட்ரிங்கை. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபார் லூப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் தனித்தனியாக செப்பரேட்டாக ஒரு கம்ப்ளீட் ப்ராசஸ் முடிகிற வரையும் ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வல் வரையும் அந்த ப்ராசஸ் ரன் ஆகும். நீங்கள் நம்பர்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த நம்பர் எவ்வளோ நம்பர் முடியுமோ அது வரையும் சுற்றும். அதே மாதிரி ஒரு கேரக்டர்ஸ்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த கேரக்டர்ஸ் முடிய வரையும், லிஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் முடிகிற வரையும் அது லூப் ஆகிடும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக இங்கே கொடுத்துருக்கோமா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு இண்டெக்ஸோட ஒரு வேல்யூ, அதுக்கப்புறம் அடுத்த இண்டெக்ஸோட வேல்யூ, அடுத்த இண்டெக்ஸோட வேல்யூ. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் தனித்தனி வேல்யூவாக இருக்குது. ஸோ இதனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தனித்தனியாக அது ரீட் பண்ணும் ஃபார் லூப்பு. ஸோ அப்படி ரீட் பண்ணும்போது ஒவ்வொரு தனித்தனி இன்ஃபர்மேஷனையும் நம்ம அந்த எம்டி பாஸ்வேர்ட் இருக்கு பாருங்க, இது கூடவே நம்ம சேர்த்தோம்னா நம்மளுக்கு ஸ்ட்ரிங்காக அது ஃபார்ம் ஆயிடும். ஸோ இப்போ நம்ம அதை தான் பண்ண போகிறோம். ஃபார் ஐ இன் பாஸ்வேர்ட் லிஸ்ட், இந்த லிஸ்ட்டில் நம்ம கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன வேல்யூவை நீ ரீட் பண்ணு அப்படின்னு இப்போ நம்ம சொல்கிறோம். என்ன ரீட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு 5, அப்புறம் $, அப்புறம் H. ஸோ இந்த மாதிரி தனித்தனி வேல்யூவாக அது ரீட் பண்ணும். அதை ரீட் பண்ணுற எல்லாத்தையும் இப்போ நம்ம ஸ்ட்ரிங்காக மாற்றணும். அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பாஸ்வேர்ட் எம்டி பாஸ்வேர்ட் கூடவே இப்போ நம்ம ஆட் பண்ண சொல்ல போகிறோம். ப்ளஸ் ஈக்குவல் டு இதில் ரீட் பண்ணும்போது ஐங்க அந்த டெம்பரரி வேல்யூவில் தான் அது ஸ்டோர் ஆகும். ஸோ அதனால் ஐ. ஓகே, your password is okay.
இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் ஸ்ட்ரிங்காக மாற்றியாச்சு. இப்போ ஒரு தடவை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ 4 2 2 ஓ சூப்பர். ஸோ இங்கே பாருங்க 3L4 ஸோ சம்திங். ஸோ இதுதான் நம்மளோட பாஸ்வேர்ட். இந்த வேல்யூ சேமாக இருக்கும். பட் ஆனால் இது லிஸ்ட்டில் இருக்கும், இது ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட பாஸ்வேர்ட் ஜென்ரேட்டர் ஹார்ட் ஃபார்மேட். ஸோ மேஜர் டிஃப்ரென்ஸே ரெண்டுத்துக்கும் ஷஃபிள் ஆகி வரக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ நான் வந்து காமனாக யூஸ் பண்ணுறது 422 சொல்லி நான் டெஸ்டிங்காக நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்கள் ஹையர் வேல்யூஸ் கூட நீங்கள் கொடுத்து பார்த்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 12 கேரக்டர்ஸ் 12 லெட்டர்ஸ் கொடுக்குறேன், 7 நம்பர்ஸ் கொடுக்குறேன், 4 சிம்பிள்ஸ் கொடுக்குறேன்னா, ஸோ மை பாஸ்வேர்ட் இஸ் திஸ் ஒன். லெட் மீ ஓகே. ஸோ இப்போ பாருங்க, இப்போ என் பாஸ்வேர்டு வந்து இதுதான் நம்ம பாஸ்வேர்டு. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் ஹார்ட் பாஸ்வேர்ட் ஷஃபிள் பண்ணி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். எப்படி ஒரு லிஸ்ட்டை ஸ்ட்ரிங்காக மாற்றுறது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஒரு ரேண்டமாக ஷஃபிள் ஆகக்கூடிய ப்ராசஸையும் பார்த்தோம். ஸோ தட்ஸ் இட். ஸோ நம்ம நெக்ஸ்ட் செஷனில் இது ரெண்டுத்துலையும் வச்சு உங்களுக்கு ஈஸி வேணுமா ஹார்ட் வேணுமா, ஒரு யூஸரே ஈஸி ஆர் ஹார்ட் அவங்களுக்கு எது வேணுங்கிறத ப்ரிஃபர் பண்ணுற மாதிரி நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்ப்போம். தட்ஸ் இட். தேங்க்யூ.